வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் போலீஸ் விசாரணையின் போது இளைஞர் மரணமடைந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றம். ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 6 காவலர்களில் 5 பேரை கைது செய்து போலீசார் அதிரடி நடவடிக்கை. சிவகங்கை திருபுவனத்தில் போலீஸ் விசாரணையின் போது இளைஞர் மரணமடைந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 காவலர்களுக்கும் 15 நாள் நீதிமன்ற காவல். திருபுவனம் மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் உத்தரவு. திருபுவனத்தில் போலீஸ் விசாரணையின் போது இளைஞர் உயிரிழந்த விவகாரம். போலீசாரிடம் இருந்து தப்பிக்க முயலும் போது கீழே விழுந்ததில் வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக எஃப்ஐஆரில் அதிர்ச்சி தகவல். திருபுவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரம். வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். முழுக்க ஸ்டாலின் அரசின் காவல்துறை அராஜகத்தால் நடைபெற்ற கொலை என்றும் காட்டம். தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் பதிவான லாக்அப் மரணங்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும். திருபுவனம் இளைஞர் மரணத்தை சுட்டிக்காட்டி உயர்மட்ட விசாரணை கோரி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திற்கு பாஜக மாநில தலைவர் நேனார் நாகேந்திரன் கடிதம். அஜித்குமார் காவல் மரண வழக்கில் உயர்நீதிமன்ற நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்று தவேக தலைவர் விஜய் வலியுறுத்தல். எந்த அளவிற்கு கொடூரமான மனிதாபிமானம் அறவே அற்று காவல்துறை நடந்து கொள்கிறது என்பதை இந்த சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்றும் காட்டம். திருபுவனம் லாக்அப் கொலை சம்பவம் தொடர்பாக ஆய்வு செய்துவிட்டு திரும்பிய நீதிபதியின் காரை வழிமறித்த மக்கள். அஜித்குமார் அடித்து துன்புறுத்தப்பட்டதாகவும் உரிய நீதி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை. காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை பேணி காத்து நீதியை நிலைநாட்ட வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழகத்தில் வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித மின்கட்டண உயர்வும் இல்லை. குடிசை குறுந்தொழில் நுகர்வோர் விசைத்தறி நுகர்வோர்களுக்கு எவ்வித மின்கட்டண உயர்வும் இல்லை என்றும் அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. பெரிய தொழில் வணிக நிறுவனங்களுக்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயித்த 3.16% மிகாமல் மின்கட்டணம் உயர்வு. மின்வாரியத்துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. இன்று முதல் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை திட்ட பயணம் தொடக்கம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். பாஜக எந்த கட்சியையும் கபலீகரம் செய்யவில்லை. திமுக தான் தன்னுடன் இருக்கும் கட்சிகளை கபலீகரம் செய்கிறது. பெண்களின் மானம் ஏழைகளின் உயிர் தமிழகத்தில் மலிவாகி போய்விட்டது என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காட்டம். பாஜக எல்லாரையும் கபலீகரம் செய்ய போகிறது அப்படின்னு நீங்க அடங்கி போயிருக்கிறீங்க. திமுக உங்களை கபலீகரம் செய்யலையா? காங்கிரசுக்கு அடங்கி போய் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஆக உங்கள் கூட்டணியை முதலில் பாருங்கள். எட்டி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏதாவது நடக்குமா? அதிமுக பாஜக கூட்டணியில ஏதாவது நடக்குமா? யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? அதை பிடிச்சி இந்த கூட்டணி இன்னும் இணையல ஒட்டலன்னு சொல்லி கொண்டிருக்க முடியுமான்னு என்று தேடி பார்த்து கொண்டு எதையும் தேட வேண்டாம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது. நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தம்பி.
மதுரையில் நடந்த மாநாட்டில் அண்ணா பெரியாரை நாத்திக நரிகள் என்று விமர்சித்து இந்து முன்னணி வீடியோ வெளியிட்ட விவகாரம். இந்து முன்னணிக்கு பதிலடியாக RSS அமைப்பை நரி கூட்டம் என்று சித்தரித்து வீடியோ வெளியிட்டுள்ள திமுக. வரைக்கும் நீங்க கேட்டது ஏதோ ஒரு ஊரோட கதை இல்ல, நம்ம தமிழ்நாட்டோட கதை. ஆமா, நம்ம ஒற்றுமையா இருந்துதான் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சந்திச்ச எல்லா போராட்டத்திலையும் ஜெயிச்சிருக்கோம். நம்ம மறுபடியும் ஒற்றுமையா ஓரணியில நிற்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. ஒரு சதிகார காவி கூட்டம் நம்மளை அழிக்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நீட் தேர்வு மூலமா நம்ம மாணவர்களோட மருத்துவ கனவை சிதைக்க பாக்குறாங்க. கீழடியில கிடைச்ச தமிழனோட பெருமையை மறைச்சு நம்ம வரலாற்றை அழிக்க முயற்சி செய்யறாங்க. தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற பேர்ல நம்ம குரலை முடக்கி தமிழ்நாட்டை இன்னொரு மணிப்பூரா மாத்த. உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் நியமனத்திற்கான வேட்பு மனுக்கள் இன்று முதல் விநியோகம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஜூலை 17ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிப்பு. தமிழகத்தில் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வழங்கும் திட்டம் இன்று முதல் 5 நாட்களுக்கு சோதனை முறையில் செயல்படுத்த திட்டம். இன்று முதல் IRCTC இணையதளம் அல்லது செயலியில் தட்கல் முறையில் டிக்கெட் முன்பதிவு செய்ய ஆதார் சரிபார்ப்பு கட்டாயம். பயணிகள் விரைந்து ஆதார் அட்டையை இணைக்க தெற்கு ரயில்வே வலியுறுத்தல். நாடு முழுவதும் விரைவு ரயில்களில் இன்று முதல் டிக்கெட் கட்டணம் உயர்வு. ஏசி இல்லாத ரயில்களில் கிலோமீட்டர் ஒன்றுக்கு 1 பைசாவும், ஏசி ரயில்களில் கிலோமீட்டருக்கு 2 பைசா வீதம் உயர்த்தப்படுகிறது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்ய சென்ற பயணிகள் அலைக்கழிப்பு. ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கூறிய ஊழியருடன் பயணிகள் கடும் வாக்குவாதம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் அலைக்கழிப்பு தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற மாலை முரசு தொலைக்காட்சி செய்தியாளருக்கு மிரட்டல். செய்தி சேகரிக்க விடாமல் மிரட்டல் விடுத்த பெண் ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க பயணிகள் வலியுறுத்தல். ஸ்டேட்மென்ட் கொடுங்க, ஸ்டேட் கொடுங்க. இந்த மாதிரி எடுக்க கூடாது. பப்ளிக் பேட்டி கொடுங்க மேடம். நீங்க பேட்டி கொடுங்க. மைக் போடு மேடம். உங்க பேர் சொல்லிட்டு போங்க. பேசுங்க மேம். பேசுங்க மேடம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 6க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது. இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் தந்தை RDO விசாரணைக்கு ஆஜர். தன் மகளை சித்திரவதை செய்தவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க பேட்டி. மருமகிட்ட கேட்கலாம், என் பையன் உங்கள்கிட்ட வேற மாதிரி எதிர்பார்க்குற படுக்கையறையில் இதையெல்லாம் இன்னைக்கு நான் காதல கேட்டு நான் அப்சோட இருக்கிறேன். இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாம தப்புள்ள எங்கிட்ட சொல்ல முடியாது. போய் சூசைட் பண்ணிட்டேன். எங்களுக்குள்ள போச்சு. அவங்களுக்கு என்ன, எத்தனை நாள் உள்ள வந்துட்டு வெளியில வந்துட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க, அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஆனா எங்க பிள்ளைக்கு நடந்த மாதிரி உலகத்துல எந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாது. திருப்பூர் இந்து முன்னணி நிர்வாகி கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த
இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகி உட்பட 3 பேர் கைது. கட்சி பிரச்சனையில் கொலை செய்தது விசாரணையில் அம்பலம். திருவண்ணாமலை அப்துல் ரசாக் தெருவில் 11ஆம் வகுப்பு மாணவன் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம். மாணவன் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் காட்சி வெளியாகி அதிர்ச்சி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழப்பு. 4க்கும் மேற்பட்ட அறைகள் முற்றிலும் சேதம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவம். காவல் உதவி ஆய்வாளரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார். நாமக்கல்லில் திட்டமிட்டபடி இன்று முதல் தனியார் உணவு டெலிவரி நிறுவனங்களுக்கு உணவு வழங்கப்படாது. கமிஷன் வேறுபாடு மற்றும் மறைமுக கட்டணத்தால் தொழில் பாதிக்கப்படுவதால் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவிப்பு. திருச்செந்தூர் குடமுழுக்கையொட்டி நெல்லை திருச்செந்தூர் இடையே வரும் 7ஆம் தேதி சிறப்பு ரயில் இயக்கம். பக்தர்கள் வசதிக்காக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தேனி அல்லிநகரம் நகராட்சி ஆணையர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் அதிரடி ரெய்டு. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் போர்வெல், ஜேசிபி, கம்ப்ரசர் இணைக்கப்பட்ட வாகனங்களை இயக்க இன்று முதல் தடை. மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி பெற்று வாகனங்களை இயக்க வேண்டும் என்றும், தடையை மீறினால் 25,000 ரூபாய் அபராதம், 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என்றும் எச்சரிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 50,000 கனஅடியில் இருந்து 65,000 கனஅடியாக அதிகரிப்பு. வெள்ளப்பெருக்கு காரணமாக அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 5வது நாளாக தடை. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆனி திருமஞ்சன விழாவையொட்டி தேரோட்டம் வெகு விமர்சையாக தொடக்கம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 57 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1823 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றமின்றி 868 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 9,020 ரூபாய்க்கும், 1 சவரன் 72,160 ரூபாய்க்கும் விற்பனை. புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக VP ராமலிங்கம் பொறுப்பேற்பு. தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்பு.
தெலங்கானாவில் ரசாயன ஆலையில் பாய்லர் வெடித்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 37ஆக உயர்வு. 30க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மேலும் உயிரிழப்பு ஏற்படக்கூடும் என அச்சம். மத்திய பிரதேச மாநிலம் நரசிங்பூர் மாவட்டத்தில் பட்டப்பகலில் மருத்துவமனையில் நர்சிங் மாணவி கழுத்தறுத்து கொலை. மருத்துவமனையில் இருந்து தப்பியோட முயன்ற காதலன் அபிஷேக் கைது. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் வெளுத்து வாங்கும் கனமழை. பியாஸ் நதியில் கரை புரண்டு ஓடும் காட்டாற்று வெள்ளம். காசாவில் கடற்கரை உணவகத்தின் மீது இஸ்ரேலிய விமானப்படை வான்வழி தாக்குதல். சிறுவர்கள், பெண்கள், செய்தியாளர் உட்பட 22 பேர் உயிரிழந்த சோகம்.